செஹர் கிட்ட பேசுறதுக்காக மாஹிர் கஷ்டப்பட்டு ஃபேமிலியை பிக்னிக் கூட்டிட்டு வந்து தனியா மீட் பண்றாங்க. இப்ப என்ன பேசுறாங்க, என்ன நடக்குதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். செஹர் கேட்பா, ஏன் என்ன தனியா கூப்பிட்டீங்க, அதுவும் என் தம்பியை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வச்சது தப்பு அப்படின்னதும் மாஹிர் சொல்றான், நீங்க இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. அப்படி சொன்னதும் செஹருக்கு வந்து, நாங்க கோவம் கூட படக்கூடாதா, அதுவும் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் செய்யணுமா அப்படின்றா. அதுக்கு மாஹிர் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்க. உடனே செஹர் சொல்றான், நாங்களும் இந்த பட்டம் மாதிரி தான், இந்த நூலை வச்சு நீங்க எங்களை என்ன பண்ணணும், எந்த திசையில மாத்தணும் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் போனோம்ல அப்படின்னு அவ கோவமா கேக்குறா. மாஹிட் வந்து கையில வச்சிருந்த அந்த நூல் கண்ட கீழே போட்டுட்டாங்க. அதுக்கும் செஹர், ஏன் கீழே போட்டுட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா இருந்தீங்க, விளையாடிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்டதும் மாஹிட் சொல்றா, இது வெறும் விளையாட்டு தான். அப்ப செஹர் வந்து, ஆமா எங்க வாழ்க்கை வந்து உங்களுக்கு விளையாட்டு தான் அப்படின்றா. அந்த பட்டத்தை பத்தி நீங்க ஒரு வாட்டியாவது யோசிச்சிருக்கீங்களா, அது எவ்வளவு கஷ்டப்படுது, அந்த காத்துல ஆடிட்டு அந்த மரத்துல மாட்டிட்டு என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவ ஃபீல் பண்ணி அவ லைஃப் வச்சு அந்த பட்டத்தை கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த பட்டம் வானத்தை தொடணும்னு ஏங்கிட்டு இருக்கு. ஆனா அதோட ராசியோ என்ன, அந்த மரத்துல மாட்டிட்டு காத்துல அடிபட்டு நொறுங்கி போறது அதோட தலையில எழுதிருக்கு அப்படின்னு செஹர் ஃபீல் பண்ணி சொல்றா. மாயட் சொல்றாங்க, எனக்கு தெரியாது நீங்க இப்படி அரெஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. சரி, இப்ப கூட உங்களுக்கு டைம் இருக்கு, அந்த பட்டத்தை நீங்க விடுவிக்கலாம். எப்படி அப்படின்னு செஹர் வந்து கேட்பா. அப்ப நீங்க மரத்து மேல ஏறி. செஹர் அப்ப சொல்வா, சின்ன வயசுல நான் ஒரு வாட்டி ஏறினேன், எங்க அப்பா காலை பிடிச்சி கீழே எடுத்து என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்கியா அப்படின்னு எனக்கு திட்டினாங்க. அப்பத்துல இருந்து எனக்கு பயம் ஏறுறதுக்கு. ஆனா நான் ஏறுறேன்னு சொல்லிட்டு ஏற போவா. யாருக்கிட்டையும் மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லுவா. மாஹிடும் ஓகே நீங்க ஏறுங்க அப்படின்னு. செஹர் நினைப்பா, அப்பப்ப இவங்களும் நல்லவங்களா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மரம் ஏறுவா. ஏறிட்டு அவ சொல்லுவா, எவ்வளோ நல்லா இருக்குல்ல, இங்க இருந்து ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நான் பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவா. உடனே மாஹிடுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடும். அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்ல, பறக்கவா மாஹிட் பறக்கவா மாஹிடுன்னு மேலே போயிட்டு பறந்தா ஃப்ரீயா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம்னு சொல்லி குதிச்சிருவாங்க இல்ல. ஸோ அது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு செஹர் மேலே ஏற ஏற அவனுக்கு பயம் வந்துடும், ஹைட்ல இருந்து கீழே வந்துட்டா என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு. அதனால அவன் என்ன பண்ணிடுவான், அவனும் மரம் மேலே ஏறிடுவான், அவ கீழே விழாம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு. லைக் அவ ஸ்லிப் ஆனா பிடிக்கிறதுக்காக அவனும் ஏறுவான். அப்புறம் அந்த பட்டத்தை எடுத்துட்டு கீழே குதிச்சிருவாங்க. செஹர் சொல்லுவான், இந்த பட்டம் நல்ல நிலையில தான் இருக்கு, நீங்க பட்டம் விடலாம் அப்படின்னு கொடுப்பா. உடனே மாஹிட் வந்து, நீங்க தானே இதை மரத்துல இருந்து எடுத்து காப்பாத்துனீங்க, அதனால நீங்களே விடுங்க, பட்டம் விடுங்க அப்படின்னதும் செஹர் சொல்லுவான், எனக்கு பட்டம் விட தெரியாதே. அப்ப மாஹிட் வந்து, நான் உனக்கு சொல்லித்தரேன் வா அப்படின்னு அவன் கூட்டிட்டு போவாங்க. காசர் வந்து ஃபரீத் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா ஃபரீத் வந்து கோவமா இருக்காங்க. ஏன் நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் பேசுறத மாத்திட்டே இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு கேக்குறாரு. காசர் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோங்க, ஆனா நான் சொல்றதை மட்டும் ஒரு வாட்டி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து, சரி நீங்க போலியா நான் போறேன்னு வெளியே கிளம்புறாங்க. ஆனா காசர் வந்து தடுத்துட்டு, ப்ளீஸ் கேளுங்க, நீங்க போலீஸ் கூட்டிட்டு வந்தீங்க, நான் போலீஸ் கிட்ட சேர்ந்திருந்தேன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, டிவோர்ஸ் கொடுத்தா என் பொண்ணு அவங்களே எடுத்துப்பாங்க, அப்புறம் அவளோட ஸ்டெப் மாமும் அவங்களும் சேர்ந்து அவளை என்ன பண்ணுவாங்கன்ற பயத்துலதான் நான் அப்படி பண்ணேன். இங்க அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் நல்லா அவ படிக்கிற மாதிரியான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப டாக்டர் ஃபரீத் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சிருவாரு. நீங்க என்ன எழுதுறீங்கன்னு காசர் கேட்டதும், உங்களுக்கு வந்து மூளை சரியில்லை, நான் ஒரு டாக்டர், என் முன்னாடி யார் எப்படி பேசுறாங்கன்றத வச்சு என்னால கண்டுபிடிக்க முடியும், நீங்க வந்து இந்த மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா யாராவது அவங்க பொண்ணை வந்து தெரியாத யாருக்கிட்டையாவது கொடுத்து அவளை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாங்களா? சோ மனநிலை இல்ல, சரியில்லை இல்ல அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு. காசர் சொல்றாங்க, அப்ப பொண்ணை நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து பைத்தியம்னு நீங்க சொல்லுவீங்களா? நான் என் பொண்ணை நல்லபடியா வச்சுக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்கேன், அதனாலதான் ஹெல்ப் கேட்கறேன், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னதும் ஃபரீத் சொல்றாரு, அதான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் போலீஸை கூட்டிட்டு வந்தேன், நம்ம நிறைய லாயர்ஸை வச்சு பேசி எப்படியாவது உங்க பொண்ணை நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு, ஒருவேளை என் பொண்ணு எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது, நான் கோர்ட்டுக்கெல்லாம் போறேன், ஆனா என்ன சொல்லுவாங்க, எனக்கு வேலை இல்லை, என்ன பொண்ணை பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. என்னதான் லா மாறி இருந்தாலும் சப்போஸ் என் பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்றது, நான் வெளியே அவ உள்ள, அவங்களுக்கு இடையில பட்டு அவன் என்ன பாடுபடுவான்ற பயம்தான் எனக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு செஹர் ஒரு லெட்டர் எழுதி இருப்பாள்ல, அதை வந்து குடுக்குறாங்க. கொடுத்துட்டு, பாருங்க நான் வெளியிலேயே இருக்கட்டும், அப்பா விட்டு தூரமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு என் பொண்ணு நினைக்கிறா, அவ கஷ்டத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா, அந்த மாதிரி குழந்தைய நான் எப்படி அவங்க கிட்ட விட்டுட்டு வர முடியும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபரீத் கேட்டுட்டு போயிடுறாரு. உடனே காசர் வந்து, இவர் என்ன கல்லஞ்சமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் கதவை மூடும் போது மூடக்கூடாதுன்னு இவங்க வந்து ஒரு பில்லோவை தூக்கி போட்டுறாங்க. அப்ப தூக்கி போடும் போது கதவை திறந்துருது. அதே போல வைஃபை இருக்கும்ல, வைஃபையோட பிளக் வந்து அன்பிளக் ஆயிடுது.
அம்மாள் வந்து வைஃபை தான் பார்த்துட்டு இருப்பா, வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருப்பா போல. ஸோ நெட்டு கிடைக்காதனால அவள் வந்து கத்துவா. இங்கே காசர் வந்து கேட்பாங்க, ஏன் நீங்கள் வந்து இங்கே வந்துட்டீங்க, நான் ஹெல்ப் கேட்குறேன் இல்லை பண்ணுங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஃபரீத் வந்து என் பெர்மிஷன் இல்லாமல் என் கிளினிக் வந்தீங்க, இப்போ என் பெட்ரூம்க்கு வந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதும் காசர் சாரி, நான் வந்து வரணும்னு வரல, இப்படியெல்லாம் வரமாட்டேன், என் பொண்ணோட ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஃபரீத் சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு செஹரை எடுத்துக்க முடியுமா படிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன், ஏன்னா உங்ககிட்ட கேட்காம வாக்கு கொடுக்க முடியாதுல்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் கால் வரும், யாருன்னு அட்டன் பண்ணி பார்த்தா சுல்தானா, ஃபரீதோட ஒய்ஃப். அவங்க வந்து வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக நீங்கள் என்னை கண்டே பிடிச்சிட்டிங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க சந்தோஷத்தை கேட்குறாங்க. அப்போ ஃபரீத் வந்து நான் என்ன கண்டுபிடிச்சேன், என்ன பேசுகிற அப்படின்னதும், நீங்கள் தானே மைராக்கு கால் பண்ணீங்க, நான் அவங்க வீட்டில் இருக்கேன்னு அதை கண்டுபிடிச்சி தானே நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆனால் ஃபரீதுக்கு தெரியாது, ஃபரீத் வந்து ஃப்ரெண்டுக்கு தானே இது பண்ணியிருப்பாங்க. நீ அங்கேயா இருக்க அப்படின்னு அவள் கேட்டதும் சுல்தானாக்கும் வந்துடும், ஓ அப்போ தெரியாமல் தான் கால் பண்ணியிருக்கீங்க, என்னை பற்றி உங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னதும், நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன், நீ எடுக்கலைன்னா நான் என்ன பண்ணுறது. உடனே சுல்தானா சொன்னாங்க, நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கு தான் கால் பண்ணீங்க, அக்கறையில் கால் பண்ணல, நான் எடுக்கலைன்றதும் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அம்மாள் அங்கேருந்து வர்றா. அம்மாள் வந்து காசர் கிட்ட சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல அப்பா வந்து கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத, ரூமை விட்டு துரத்திட்டாரா அப்படின்னதும், இல்லை அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஏன் வைஃபை ஆஃப் பண்ணிட்டு அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரான்னு உள்ளே வர்றாங்க. அப்போ சுல்தானா கிட்ட ஃபரீத் சொல்கிறாங்க, நீ ஏன் என்னை விட்டுட்டு போன, நீ விட்டுட்டு போனனால எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எனக்கு, பொண்ணை பார்த்துக்க முடியல சீக்கிரமா அப்படின்ற மாதிரி பேசும்போது சுல்தானா கால் கட் பண்ணிடுவாங்க. அம்மாளுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அம்மாள் என்ன நினைச்சிட்டு இருக்கா, அம்மா வெளியே எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அம்மா வந்து அப்பா கூட சண்டை போட்டுட்டு தான் வெளியில போயிருக்காங்கன்னதும் அவ ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சுட்றா. நீங்க போய் சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு போறா. ஃபரீதும் அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. இப்போ காசர் நினைக்கிறா, இவரோட ஃபேமிலியே எக்கச்சக்க ப்ராப்ளம் இருக்கு, இவர் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த சீரியஸா அவங்க அம்மா அவளோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க செஹர் வந்து மாகிட் கூட சேர்ந்துட்டு பட்டம் விட்டுட்டு இருக்கா. மாகிட் வந்து இப்படி ஃபாஸ்டா இது பண்ணுங்க அப்படின்னு பட்டம் விட சொல்லி தராங்க. செஹரும் ஜாலியா பட்டம் விட்டுட்டு இருக்காங்க, பறக்குது பறக்குதுன்னு. செஹர் சொல்றா, நீங்க இப்பதான் என்கிட்ட நார்மலா பேசுறீங்க, இதுவரை கத்திட்டே இருந்தீங்க, மரம் ஏறும்போது கூட என்ன திட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னதும் மாஹிட் வந்து சொல்ல வராங்க, எனக்கு ஒரு நினைவு இருக்கு, அதனாலதான் நான் வந்து அப்படி நடந்துக்கிட்டேன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது செஹர் வந்து பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன், ஏன்னா இப்போ என்னை பட்டம் விட நீங்கள் விட்டுருக்கீங்கல்ல, பட்டம் பறக்கலை நானே பறக்கிற மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு செஹர் வந்து அவங்க சொல்றதை கேட்காம இருக்காங்க. மாஹிட் வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஆனால் செஹர் சந்தோஷத்துல இருக்கனால மாஹிட் வந்து சொல்றத நிறுத்திட்டாங்க. நாசிமா செஹரை தேடிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த பொண்ணு எப்போ மாஹிட் கிட்ட வந்தா அப்படின்ற மாதிரி கோவமா வந்து பேசுறா. நேரம் தான் நீங்கள் பட்டம் விடுறத நானும் பார்ப்பேன், ஆனால் வந்து தாத்தா கூப்பிடுறாங்க வாங்க, நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறது தெரிஞ்சா கோவப்படுவாங்க அப்படின்னு அவ சொன்னதும் மாஹிட் வந்து தெரியாதுல்ல, உனக்கு மட்டும்தான் தெரியும், தாத்தாக்கு தெரிஞ்சா நீ தான் சொன்னேன்னு நான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நாசிமா வந்து செஹரை கூட்டிட்டு போறாங்க. அப்ப சொல்றா, நீங்க ஏன் மாஹிட பார்க்க போனீங்க, என் கூட நிழல் மாதிரி இருக்குதானே சொன்னேன் அப்படின்னதும் செஹர் வந்து நீங்க தானே மாஹிட பாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப பார்த்தா கோவப்படுறீங்க என்ன அப்படின்னு கேட்டா. அசாத் வந்து அம்மாவை பார்த்தீங்க, பெரியம்மாவை பார்த்தீங்களா, அப்பா தேடிட்டே இருக்காங்க, எனக்கு இங்கே போ அங்கே போன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னது நாசிமா சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்றா. ஆனால் செஹர் வந்து அம்மா அவ தானே வேஷம் போடுறா, அவ போனா தானே அம்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ என்ன பண்ணணும்னு யோசிக்கிறா. அசாத்தை கூட்டிட்டு வா நம்ம அம்மாவை தேட போகலாம். நாசிமா வந்து இல்லை தாத்தா கூப்பிடுறாங்க வாங்க, தாத்தா கிட்ட சாரி சொன்னதா சொல்லிடுங்க, நான் அம்மாவை தேட போறேன்னு சொல்லிட்டு அவ ஓடுவா. அங்கே அவ ஜாக்கெட் கழட்டி போட்டிருப்பாள், அந்த இடத்துக்கு போனா அவங்க அப்பா இருப்பாங்க. அதனால அசாத் கிட்ட இங்க பாம்பு இருக்கு நீ கத்து ப்ளீஸ், எதுக்குன்னு கேட்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் வந்து பாம்பு பாம்புன்னு கத்துனதும் அவங்க அப்பா அவன்கிட்ட வந்துருவாங்க. செஹர் வந்து அந்த ஜாக்கெட் இருக்கிற இடத்துக்கு போய் ஜாக்கெட்டை போட்டுட்டு இருப்பா. அந்த நேரம் பார்த்து பர்வேஸும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே எபிசோட முடிக்கிறாங்க. செஹர் மாட்டிப்பாளா, என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.